யார் யாருக்கு என்னோட சமையல் பிடிக்குமோ கிளம்பி வாங்க. ஒரு டைம் சாப்பிட்டு போங்க எல்லாரும். யார் சமையல் யாருக்கு ரொம்ப வேணாம். சமையல் சாப்பிட்டீங்கன்னா குழம்பு இங்க வர பிரபா, நான் சொன்னேன்ல இந்த பச்சை பட்டாணி. நீ வச்சிருக்க பச்சை பட்டாணி நான் பார்த்ததுல இல்ல, ஃபர்ஸ்ட் டைம். அது பச்சை பட்டாணி இல்ல, பச்சை சுண்டல். பச்சை சுண்டல். ரெடிமேட் பட்டாணி. ஆனா இந்த பட்டாணி கிடைக்கல. இன்னி கிளம்பி வாடா சாப்பிட அம்மா வீட்டுக்கு. வீட்டுக்கு தான் வரணும். அதெல்லாம் முடியாது, என் வீட்டுக்கு தான் வரணும். இல்ல அது என்ன இது, 2 பேரும் சேர்ந்து தானே சமையல் வேலை செய்யறோம். அது என்ன உன் வீட்டுக்கு மட்டும் வர சொல்றேன்? தப்பு இல்லையா? ஏன் பிரபா? ஆமா, 2 பேரும் வீட்டுக்கு தான் வரணும். ஃபர்ஸ்ட் என் வீடு, செகண்ட் உங்க வீடு. அதெல்லாம் முடியாது. என் வீட்டுக்கு தான் முதல்ல வரணும். டெஸ்ட் என்ன என் வீட்டுல தான் ஆரம்பிக்கணும். ஹாய் அக்காச்சி, சாப்பிட்டாச்சா? அக்காச்சியா? ஏப்பா சீலாம் போடுற? அக்கா சாப்பிட்டாச்சான்னு பாசமா கேட்கலாம்ல, இல்லைன்னா அக்கா அம்மா சாப்பிட்டீங்களா அக்காச்சி, காக்காச்சி சாப்பிட்டாச்சா காக்காச்சி. இவரு கேக்குறத பார்த்தா காக்காச்சி. நம்ம ஊர் பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா திருச்சி பிரபா, அந்த அம்மாவாசைன்னா போதும் எல்லாத்து வீட்லயும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, படையல் போடுவாங்க. இறந்தவங்களுக்கு படையலை போட்டு மேல போட்டு பாத்தீங்கன்னா அந்த அம்மாவாசைன்னா அது காக்காய்க்கு எல்லாம் தெரியும் போட மாட்டேங்குது. மொத்த காக்காயும் அங்கதான் செட்டில்மெண்டே ஆயிருக்கும். மொத்த காக்காயும் வந்துடும். அதுங்களுக்கு எப்படிதான் தெரியுமோ தெரியல. ஆனா சில டைம் அமாவாசை டைம் காக்காவே இருக்காது டைமா. அவங்க ரெகுலரா வந்து சாமி கும்பிடுறாங்க இல்லையா, அதனால வந்துரும் காக்காயெல்லாம். அட்லீஸ்ட் அது அதிகமா சாப்பிடலனாலும் வந்து ஒரு சோறாவது வந்து எடுத்துட்டு போயிடும். ஆனா ஏதோ சொல்லுவாங்க காக்கா சாப்பிட்டா முன்னோர்கள் சாப்பிட்ட மாதிரி. ஆமா, இறந்தவங்கள நீ பாத்திருக்கியா? வந்து பாக்கு தெரியுமா காக்காயே? ஆமா, எங்க அம்மா எங்க அப்பா இறந்தப்ப பெட்டிக்குள்ள வச்சிருந்தா அந்த காக்காய் வந்து பெட்டிக்கிட்ட வந்து உட்காந்து பாத்துட்டு போச்சு பாத்துக்க. நான் பொய் சொல்லல, சீரியஸா உண்மையத்தான் சொல்றேன் நான். ஓகே, பொரியல் ரெடி. யார் யார் வர்றீங்க? நான் சமையல் வேலை முடிச்சுட்டே, பிரபா முடிக்கல. அதனால எல்லாரும் வாங்க எங்க வீட்டுக்கு சாப்பிட. சாப்பாட்டு வேலை முடிஞ்சுது. எப்படா சாப்பிடுற? சாப்பிடுறப்ப சொல்லிக்கிறேன். கொஞ்ச நேரம் படுக்கலான்னு பார்த்தா நீங்க முடியாது, வீடெல்லாம் துடைக்கணும் வேற. ஏன் நாளாச்சாக்கா வீடு தொடச்சல? நான் வேலைக்கிழமை வீடு தொடச்சிருவோம். தொடச்சு வாசல் தண்ணி போட்டு எடுத்துருவேன் வாஷிங் மிஷின்ல. நம்ம வேலையில நம்ம கரெக்டா இருக்கணும் இல்லையா? சூப்பர் சூப்பர். என்ன விம்மியோட நிக்குது? விம்மியோட நிக்குது. பிரேக் ஆகுது. யாரும் இல்ல, இருந்தா தானே வருவாங்க. ஒரே ஒருத்தர் தான் இருக்கு, அது நீ மட்டும் தான். இல்ல இல்ல, வேற யாரோ ஒருத்தர். காமிக்காது. காமிக்காதா? ஆமா ஆமா.